எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்குள் எரிசக்தியில் இயங்கக்கூடிய வாகனங்களை நோக்கி நகர வேண்டும் என இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாம் தெரிவித்துள்ளார். பண்டநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மின்சக்தி எரிசக்தி அமைச்சு மற்றும் இலங்கை எரிசக்தி அதிகார சபை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரானாவுக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் YK சிங்கா மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பாடசாலை அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வாகனங்களினாலேயே உலகில் கூடுதலாக சூழல் மாசு அடைகின்றது. இதற்கு காரணம் அதில் பயன்படுத்தப்படும் எரிபொருட்களாகும். பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளினாலும் 2 கிலோகிராம் கார்பன் டைஆக்சைடு உற்பத்தியாகின்றது. இதனை நாங்கள் மாற்ற வேண்டும். இலங்கையும் இந்தியாவும் தற்போது இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளது. மின்சக்தி, சூரிய சக்தி மற்றும் உயிர்வாயு தொழில்நுட்பம் ஊடாக இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தினால் மாத்திரமே இதனை செய்ய முடியும். ஆகவே குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளிலாவது இதற்குள் நாம் செல்ல வேண்டும். We should move from a clean powered cars. இதன்போது இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியான கலாநிதி அப்துல் கலாமிற்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது.